வாழ்க்கை எப்போதுமே மெதுவாகத்தான் நகரும். மெதுவான மாற்றம் தான் மெதுவான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கும். ஆனா வேகமாக நீங்க நடக்கணும். அனைத்துமே என்னுடைய வாழ்க்கையில பொறுமைங்கிறது இருக்காது. உடனே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து விடணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிவாதத்துடன் நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன் என்று எப்பொழுதுமே கூறக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அவங்க தான் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களாக இருப்பீங்க. எப்போதுமே மெதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். மற்றவங்க வேகமாக முன்னேறும் போது நீங்க இன்னும் அதே இடத்தில் இருப்பது போல தோன்றிய தருணங்கள் எல்லாம் உங்களை உள்ளுக்குள்ள மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருக்குங்க. உங்க கூட இருந்த நபர்கள், உங்களுக்கு தெரிந்த நபர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னேறி போக போக உங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்போ முன்னேறுவோம் என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறை ஓடிக்கொண்டே இருக்குங்க. இதற்கான ஒரு பதில் கூட கிடைக்காம நீங்கள் இன்னமும் அதனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நான் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் பல இரவுகளில் உங்களுடைய மனதை துளைத்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் வராம பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்குங்க. நண்பர்கள் முன்னேறி உயர்ந்த போது நீங்க மட்டும் மெதுவாக நடந்து கொண்டிருந்ததால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு விரக்தி சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நின்று விடவில்லை. அதுதான் உங்களுடைய வலிமையாக இருக்கும். அவங்க முன்னேறுவதை பார்த்து நீங்களும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில உழைத்தோம் அப்படின்னா நம்மளாலேயே முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுத்துருக்குங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாகி பின்பு செய்த மாற்றங்கள் என்ன தெரியுமா? ஒரு கட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை நான் தோற்றுவிட்டேனா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களை கீழே தள்ளிவிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கலாம். சில மாற்றங்கள் கூட நிச்சயமாக கிடைத்திருக்கலாம். உங்களுடைய பிடிவாதத்தால் கூட சில பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம். அதனால உங்களுடைய வாழ்க்கை மேலிருந்து உங்களை கீழே தள்ளி இருக்கும். ஆனா அந்த ஒரு தோல்வி தாங்க உங்களை நிச்சயமாக மாற்றிருக்கும். அந்த ஒரு தோல்வி எல்லாரையும் அந்த ஒரு நிலைமையிலே நிப்பாட்டியிருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு தோல்வி தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்தது. நீங்க உங்களுடைய பழக்கங்களை மாத்தினீங்க. புதிய திறமைகளை உங்களுக்குன்னு கத்துக்கொண்டீங்க. கத்துக்கொண்டு நம்ம அந்த ஒரு திறமையை வைத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுடன் முன்னேறி போனீங்க. அமைதியாக உங்களை வளர்ந்து கொள்ள ஆரம்பித்தீங்க. மற்றவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு மட்டுமே தெரிந்த வகையில் உங்களையே நீங்க வளர்த்து கொண்டீங்க. அந்த ஒரு வெற்றி காலம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறுபிறப்பு அப்படிங்கிற மாதிரி நடந்தது. அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகவும் மாறினதுங்க. பிடிவாதம் காரணமாக நீங்க இழந்த வாய்ப்புகள் என்ன தெரியுமா? உங்களுடைய பிடிவாதம் சில நேரங்கள்ல உங்களுக்குள்ள பல பலன்களை அளித்திருந்தாலுமே சில நேரங்கள்ல அது மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கும். அது உங்களுக்கும் தெரியும். உங்களை சுற்றி உள்ளக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், அனைவரையுமே நீங்க அந்த பிடிவாதத்தால இழந்திருப்பீங்க. ஏன் உங்களுக்கு பிடித்த வேலைகளையோ உங்களுடைய பணத்தையோ எல்லாத்தையும் நீங்க இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு செயல் ஏற்பட்டது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில பிடிவாதம் மட்டும்தான். அந்த பிடிவாதத்தை மட்டும் நீங்க மாத்திக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகவும் ஒரு நல்ல ஒரு மனிதராக எப்பொழுதுமே மாறி விடுவீங்க. நான் தான் சரிங்கிற ஒரு எண்ணத்துல சில நல்ல வாய்ப்புகளை கூட நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா பெரிய நபர்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களும் நிச்சயமா கூறியிருப்பாங்க, இந்த ஒரு வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ, பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பது போல கூறியிருப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க கண்டுகொள்ளாம என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்கிட தெரியும், எந்த முடிவை நான் எடுத்தா என்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்காம இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா தவற விட்டுருக்கும். மற்றவங்க சொன்ன ஆலோசனையை நீங்க ஏற்க மறுத்ததால உங்களுடைய முன்னேற்றம் தாமதமாகி கொண்டே இருக்குங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல புரியவும் செய்யும். உங்களுடைய பிடிவாதம், அந்த பிடிவாதத்தால நீங்க இழந்த 5 வாய்ப்புகள் என்ன தெரியுமா? நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கும். சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்னு அதையும் நீங்க மறுத்திருப்பீங்க. நல்ல ஒரு உறவு கூட உங்களை தேடி வந்திருக்கும். என் விதிமுறைகள் தான் முக்கியம் அப்படின்னு அந்த ஒரு காரணத்திற்காக அந்த ஒரு உறவுகளை வேண்டாம் அப்படின்னு நீங்க தட்டி கழிச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் கிடைப்பது அப்படிங்கிறது சந்தேகமாகத்தாங்க இருக்கும். நண்பர்களுடைய உதவி, ஈகோ காரணமாக அதையும் நீங்க ஏற்காம இருப்பீங்க. உன்னுடைய உதவியை நான் வாங்கினா பிற்காலத்துல நீ என்னை சொல்லி காட்டுவா அப்படின்னு ஒரு காரணத்திற்காக உங்களுடைய நண்பர்களின் உதவியையும் நீங்கள் வாங்காம இருந்திருப்பீங்க. தொழில்ல ஒரு வாய்ப்பு, ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு அதையும் நீங்க விட்டு விலகி வந்திருப்பீங்க. புதிய ஒரு நகரத்துக்கு போயிருப்பீங்க. அங்க கம்ஃபர்ட் ஜோன் இல்லை அப்படின்னு அதை விட்டு வருவதற்கு நீங்க அதை விட்டு வரணும் அப்படின்னு கூட உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்து தோண்டியிருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது? உங்களுடைய பிடிவாதம். உங்களுடைய பிடிவாதத்தால் மட்டுமே இந்த மாதிரியான 5 விஷயங்களும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது. அதை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்திற்கு உள்ளாகி கொண்டே இருப்பீங்க. உழைத்தும் பலனில்லாத ஒரு வழி, அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். நீங்க உழைத்த அளவுக்கு பலன் கிடைக்காத போது அது உங்களுடைய மனதை மிகவும் உடைத்து கொண்டே இருக்குங்க. நம்ம எவ்வளவுதான் உழைத்தாலும் நமக்கான பலன் ஏன் கிடைக்கல, ஏன் நமக்கு சரியான
சரியா நம்ம வேலை பார்க்கலையா, இல்ல சரியா நம்ம அதை சரியான இடத்துக்கு கொண்டு போகலையே அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். நான் செய்த எல்லாமே வீணாகத்தான் போனதா அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் பல முறை உங்களை அளவைத்தது கூட நிச்சயமாக இருக்குங்க. ஆனாலும் அந்த ஒரு உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அது உங்களுடைய உள்ளுக்குள் வலிமையான ஒரு நபராக மட்டுமே உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில மாறவே மாறாதுங்க. உங்களுடைய உறவுகளில் ஏற்பட்ட தூரம் எப்படி தெரியுமா இருந்தது? குடும்பத்தில் ஒரு புரியாமையானது ஏற்பட்டது. உங்களுடைய மௌனம் கூட சில பேருக்கு தவறாக கூட புரிந்திருக்கும். நண்பர்களுடன் ஒரு இடைவெளியானது உருவானது. நீங்க பிஸியானதால் அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இவன் நம்மளை கண்டுகொள்ளவே மாட்டிக்கான், பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. காதல்ல ஒரு தூரம் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். உணர்வுகளை வெளிப்படுத்துறதால ஒரு பிரிவு உங்களுக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள கஷ்டத்தை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்குங்க. இந்த 3 விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மனதில் இன்னும் ஒரு காயமாகவே இருக்கும். உங்களுடைய காதல் நிலைத்தன்மை இல்லாம ஒரு அனுபவமானது இருக்கும். நீங்க காதல்ல முழுமையா ஈடுபட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்காம போயிருக்கும். ஒருவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டிய போது அது திடீர்னு உடைந்து போனது. அந்த ஒரு உணர்வு தாங்க உங்களை மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். பாதித்து அது உங்களுடைய காதல் வாழ்க்கையை கூட இந்த ஒரு நேரத்துல பாதித்து என்ன செய்வதுன்னு தெரியாம சில முடிவுகளை உங்களை எடுக்க வைத்திருக்கும். அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதனையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை மட்டும் காத்திருந்து கேட்டு பாருங்கள். நீங்களே மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலைகள் இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய ஒரு திருப்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய கிரகநிலைகளாக இருக்கட்டும், உங்களுடைய அதிபதியாக இருக்கட்டும், இவங்க இருவராலும் எந்த விதமான நன்மைகளும் எந்த விதமான நல்ல ஒரு சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே இல்லைங்க. தொடர்ந்து கெடுதல்களும் பிரச்சனைகளும் மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இருவரும் உங்களுக்கு எதுவுமே பண்ணல. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ராசியில் கிரகநிலை மிகவும் சாதகமாக உங்களுக்கு மாறப்போகிறது. சாதகமாக மாறி உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தொடங்க ஆரம்பிக்கும். இதுவரை தடைபட்டு இருந்த விஷயங்கள் கூட மெதுவாக உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. மெதுவான வாழ்க்கை வேகமான ஒரு திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். இதுவரைக்கும் மெதுவாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். இப்போது திடீரென ஒரு வேகமான ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த வேகமான மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நல்ல ஒரு முடிவையும் உங்களுக்குள்ள சேர்த்து கொடுக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போய்விடுங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். பணவரவும் சேமிப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். பணம் அப்படிங்கிறது சேமிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. எவ்வளவுதான் பணத்தை சேமித்தாலும் ஒன்று செலவாகி விடும். இல்லை அப்படின்னா உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கே அந்த ஒரு பணமும் உங்களுக்கு செலவாகி கொண்டே இருந்திருக்குங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அதை அனைத்துமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில இப்போது நீங்க பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனையும் உங்களுக்கு 100ல் ஒரு 80% கடன் பிரச்சனையும் இந்த ஒரு நேரத்துல நீங்க அடைத்து விடுவீங்க. அடைத்து விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிலையான வருமானமும் உங்களுக்கு உருவாகி போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உங்களுக்குன்னு ஏற்படும். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுடைய குடும்பம் இந்த ஒரு நாள்ல பெருமைப்படும். அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு நீங்க பணத்தை சேமிப்பீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு சேமிக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்குன்னு போதுமான அளவுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழுகின்ற அளவுக்கு நீங்க பணத்தை சேமிப்பீங்க. அதை பார்த்து உங்களுடைய குடும்பம் பெருமைப்பட ஆரம்பிக்கும். நீங்க அடைந்த வெற்றி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷத்தால் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். பிடித்த வேலை வாய்ப்பு கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக கிடைக்கும். நீங்க விரும்பிய வேலை, இத்தனை நாட்கள் எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கான ஒரு வேலை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வேலை உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமா அது மாற்றியும் கொடுக்குங்க. குடும்பத்துல ஒரு ஆதரவையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்பத்துல ஒரு ஆதரவு இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக மாறவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில சின்ன 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 விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக உங்களுக்குன்னு மாற ஆரம்பிக்கும். வீடு வாங்குவதாக இருக்கட்டும், திருமணம் செய்வதாக இருக்கட்டும், வேலையில ஒரு மாற்றத்தை உருவாக்குவதாக இருக்கட்டும், இது அனைத்திலும் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பமாக நிச்சயமாக இருக்குங்க. இது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியதுல ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும்
கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது? உங்களுடைய பிடிவாதம். உங்களுடைய பிடிவாதத்தால் மட்டுமே இந்த மாதிரியான 5 விஷயங்களும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது. அதை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்திற்கு உள்ளாகி கொண்டே இருப்பீங்க. உழைத்தும் பலனில்லாத ஒரு வழி, அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். நீங்க உழைத்த அளவுக்கு பலன் கிடைக்காத போது அது உங்களுடைய மனதை மிகவும் உடைத்து கொண்டே இருக்குங்க. நம்ம எவ்வளவுதான் உழைத்தாலும் நமக்கான பலன் ஏன் கிடைக்கல? ஏன் நமக்கு சரியா நம்ம வேலை பார்க்கலையா? இல்ல சரியா நம்ம அதை சரியான இடத்துக்கு கொண்டு போகலையே அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். நான் செய்த எல்லாமே வீணாகத்தான் போனதா அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் பல முறை உங்களை அளவைத்தது கூட நிச்சயமாக இருக்குங்க. ஆனாலும் அந்த ஒரு உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. அது உங்களுடைய உள்ளுக்குள் வலிமையான ஒரு நபராக மட்டுமே உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில மாறவே மாறாதுங்க. உங்களுடைய உறவுகளில் ஏற்பட்ட தூரம் எப்படி தெரியுமா இருந்தது? குடும்பத்தில் ஒரு புரியாமையானது ஏற்பட்டது. உங்களுடைய மௌனம் கூட சில பேருக்கு தவறாக கூட புரிந்திருக்கும். நண்பர்களுடன் ஒரு இடைவெளியானது உருவானது. நீங்க பிஸியானதால் அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இவன் நம்மளை கண்டுகொள்ளவே மாட்டிக்கான், பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. காதல்ல ஒரு தூரம் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். உணர்வுகளை வெளிப்படுத்துறதால ஒரு பிரிவு உங்களுக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள கஷ்டத்தை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்குங்க. இந்த 3 விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மனதில் இன்னும் ஒரு காயமாகவே இருக்கும். உங்களுடைய காதல் நிலைத்தன்மை இல்லாம ஒரு அனுபவமானது இருக்கும். நீங்க காதல்ல முழுமையா ஈடுபட்டாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்காம போயிருக்கும். ஒருவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டிய போது அது திடீர்னு உடைந்து போனது. அந்த ஒரு உணர்வு தாங்க உங்களை மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். பாதித்து அது உங்களுடைய காதல் வாழ்க்கையை கூட இந்த ஒரு நேரத்துல பாதித்து என்ன செய்வதுன்னு தெரியாம சில முடிவுகளை உங்களை எடுக்க வைத்திருக்கும். அதுவும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதனையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை மட்டும் காத்திருந்து கேட்டு பாருங்கள். நீங்களே மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலைகள் இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய ஒரு திருப்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய கிரகநிலைகளாக இருக்கட்டும், உங்களுடைய அதிபதியாக இருக்கட்டும், இவங்க இருவராலும் எந்த விதமான நன்மைகளும் எந்த விதமான நல்ல ஒரு சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே இல்லைங்க. தொடர்ந்து கெடுதல்களும் பிரச்சனைகளும் மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இருவரும் உங்களுக்கு எதுவுமே பண்ணல. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ராசியில் கிரகநிலை மிகவும் சாதகமாக உங்களுக்கு மாறப்போகிறது. சாதகமாக மாறி உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தொடங்க ஆரம்பிக்கும். இதுவரை தடைபட்டு இருந்த விஷயங்கள் கூட மெதுவாக உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. மெதுவான வாழ்க்கை வேகமான ஒரு திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறும். இதுவரைக்கும் மெதுவாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். இப்போது திடீரென ஒரு வேகமான ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த வேகமான மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நல்ல ஒரு முடிவையும் உங்களுக்குள்ள சேர்த்து கொடுக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போய்விடுங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். பணவரவும் சேமிப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். பணம் அப்படிங்கிறது சேமிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க. எவ்வளவுதான் பணத்தை சேமித்தாலும் ஒன்று செலவாகிவிடும். இல்லை அப்படின்னா உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கே அந்த ஒரு பணமும் உங்களுக்கு செலவாகி கொண்டே இருந்திருக்குங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அதை அனைத்துமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில இப்போது நீங்க பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனையும் உங்களுக்கு 100ல் ஒரு 80% கடன் பிரச்சனையும் இந்த ஒரு நேரத்துல நீங்க அடைத்து விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நிலையான வருமானமும் உங்களுக்கு உருவாகி போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உங்களுக்குன்னு ஏற்படும். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுடைய குடும்பம் இந்த ஒரு நாள்ல பெருமைப்படும். அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு நீங்க பணத்தை சேமிப்பீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு சேமிக்கீங்களோ இல்லையோ, உங்களுக்குன்னு போதுமான அளவுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழுகின்ற அளவுக்கு நீங்க பணத்தை சேமிப்பீங்க. அதை பார்த்து உங்களுடைய குடும்பம் பெருமைப்பட ஆரம்பிக்கும். நீங்க அடைந்த வெற்றி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷத்தால் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும்.